இந்த மாதிரி ஒரு சட்னி இது வரைக்கும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணியே இருக்க மாட்டீங்க. நீங்க இந்த ஒரு சட்னி செஞ்சீங்கன்னா போதும், மத்தியானம் சாப்பாட்டுக்கோ சாப்பிட்டுட்டு நைட்டு டிஃபனுக்கோ வச்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். எந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்க தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சட்னி செய்யறதுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய்களை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சுட்டு எடுத்துக்கணும். நீங்க கத்திரிக்காய் சூஸ் பண்ணும்போது இந்த சட்னிக்கு இந்த மாதிரி ஃபுல் பர்பிள் கலர்ல இருக்க கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. வரி கத்திரிக்காய், மத்த கத்திரிக்காய் எதுவுமே இதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா வரி கத்திரிக்காய் வேக நமக்கு லேட் ஆகும். இந்த பர்பிள் கலர் கத்திரிக்காய் நமக்கு சீக்கிரமா வெந்துரும். இதுல செய்யும் போது சட்னியோட டேஸ்டும் செம்மையா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க இந்த கத்திரிக்காயை ட்ரை பண்ணி பாருங்க. நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் கத்திரிக்காயை சுட்டு எடுத்துட்டு இருக்கேன். ஹை ஃப்ளேம்ல வச்சா மேல இருக்க தோல் மட்டும் சீக்கிரமா கருகிடும், உள்ள வேகாது. அப்புறம் தோல் சீக்கிரமா கருகி ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா சட்னி ஃபுல்லா கருகுன ஸ்மெல்லா இருக்கும், சாப்பிடவும் முடியாது. கத்திரிக்காய் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறம் நம்மளால கையில பிடிக்கவே முடியாது. அதனால நான் இந்த மாதிரி ஒரு இடுக்கியை வச்சு திருப்பி திருப்பி விட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இன்னும் கத்திரிக்காய் காம்போட இருந்தா ரொம்பவே பெஸ்ட். இதெல்லாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுக்கும் போது ஒரே சைடா நம்ம விட்டுடவும் கூடாது. கண்டிப்பா திருப்பி திருப்பி விட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நான் மறுபடியும் இதே சொல்றேனே சொல்லி பார்க்காதீங்க. நீங்க ஒரே சைடா விட்டுட்டீங்க அப்படின்னா சட்னியோட டேஸ்ட் டோட்டலா சேஞ்ச் ஆடும். அதனால நான் மறுபடியும் இதையே நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய் சுட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டா 3 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு கத்திரிக்காயை சுட்டு எடுத்து தனியா பிளேட்ல வச்சுக்கிறேன். இந்த கத்திரிக்காய்களை ஓரமா எடுத்து வச்சிருங்க. இது நல்லா ஆறட்டும். அடுத்து ஒரு ஃப்ரை பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இது கூடயே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வதங்கணுங்க. அப்பதான் இந்த சட்னிக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. வீடியோ கண்டினியூவா பாருங்க. உப்பு எப்போ ஆட் பண்ணணும்னு நான் சொல்றேன். வெங்காயம் பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க. அடுத்து இதே ஃப்ரை பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு 6 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாய் இதை சேர்த்துட்டு ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இதையும் நம்ம நல்லா முருகலா வறுத்துக்கணும். உங்க கார சுவைக்கு ஏத்த மாதிரி நீங்க காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குட்டி சாப்பிடறதால 3 காஞ்ச மிளகாய் தான் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க பூண்டும் நல்லா நிறம் மாறி இருக்கு. காஞ்ச மிளகாய் நல்லா முருகலா வறுப்பட்டு இருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் வதக்குற வரைக்கும் நம்ம சுட்ட இந்த கத்திரிக்காய் கூட பாருங்க நல்லாவே ஆறிடுச்சு. இப்ப இது மேல இருக்க தோல் எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம நம்ம நீக்கி எடுத்துக்கணும். தோலோட நம்ம செய்யக்கூடாது, சேர்த்தா ஒரு மாதிரி கசப்பா இருக்கும். அதனால தோலை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சுட்டு வச்சிருக்க 2 கத்திரிக்காய்களுமே தோல்களை நீக்கி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த கத்திரிக்காயை கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம கையால இந்த மாதிரி மசிச்சு விடுறதுலதான் இதோட டேஸ்டே. மிக்ஸி ஜார்ல எல்லாம் சேர்த்து அரைச்சிடாதீங்க. கையால மட்டும் தான் நம்ம மசிச்சு விடணும். கத்திரிக்காய்களை ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் இது கூடயே நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம், இதையும் சேர்த்துட்டு கத்திரிக்காய் கூட நல்லா கலந்து விட்டு கைகளாலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் இதை இந்த பிளேட்லயே ஓரமா இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வறுத்த பூண்டு காஞ்ச மிளகாய் இந்த பிளேட்ல சேர்த்துட்டு கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு இந்த டைம்ல தான் நீங்க ஆட் பண்ணணும். இந்த 3 பொருட்களையுமே கைகளாலேயே நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணும். காஞ்ச மிளகாய் நல்லா வறுப்பட்டு முருகரா இருக்கிறதால கையால பிரஸ் பண்ணும் போதே உடஞ்சிடும். ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. இவ்வளவு கஷ்டப்பட்டு கையால பிசைஞ்சு செஞ்சுதான் ஆகணுமான்னு கண்டிப்பா யோசிப்பீங்க. ஆனா செஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதோட டேஸ்ட்டுக்கு வர்த்துன்னு நினைப்பீங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு நீங்க தேவைப்பட்டால் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணி நீங்க பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் சேர்த்துக்கல. ஏற்கனவே சொன்ன மாதிரி குட்டி சாப்பிடறதால எனக்கு இந்த காரமே போதும். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா அந்த பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லா சைடுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. கலரும் பாருங்க சூப்பரா வந்திருக்கு. அவ்வளவுதாங்க. ரொம்பவே டேஸ்டியான சுட்ட கத்திரிக்காய் சட்னி செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் இருக்கே சொன்னா புரியாது, சுவைச்சாதான் புரியும். சுட சுட சாப்பாட்டுல இந்த சட்னியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், எத்தனை வயசு சாப்பிட்றீங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இட்லிக்கு கூட ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நீங்க ஒரு தடவை இந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்டுட்டீங்கன்னா போதும், அப்புறம் அடிக்கடி உங்க வீட்டுல இந்த சட்னி கண்டிப்பா செய்வீங்க. நீங்களும் இந்த சுட்ட கத்திரிக்காய் சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.